வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் 8th 10th அண்ட் 12th படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்புகள், டிகிரி படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்புகளை பற்றின அப்டேட் நியூஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நேர்முக தேர்வு மட்டுமே, எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. இதுக்கு வந்து 8th அல்லது 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், அல்லது 12th அல்லது டிகிரி படிச்சிருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். தேர்வு இலை நேரடி நியமனம், அதாவது டேட்டா இன்டர்வியூ மட்டும் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் 17,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 7/4/2023. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், இதற்கான லாஸ்ட் டேட் 7/4/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் விண்ணப்பிக்கக்கூடிய பணியின் பெயர் என்ன, அதே மாதிரி உங்களுடைய வட்டாரம், விண்ணப்பிக்கக்கூடிய இன சுழற்சி என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ரைட் சைடில் வந்து ஒட்டிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பெயர், தந்தை பெயர், உங்களுடைய பாலினம், அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ரெனியூல் பண்ணக்கூடிய டேட் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே அதாவது திருமணமான நிலை என்ன அப்படிங்கிற, திருமணமானவரா இல்லை இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் இது கூட நீங்கள் என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு அனுப்பணும், டிசி ஜெராக்ஸு, உங்களுடைய மார்க் ஷீட்டு, அதே மாதிரி ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அடுத்தது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி. ஸோ இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் வச்சு அனுப்பணும். ஸோ இதெல்லாம் வச்சு ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் வச்சுட்டு இதில் நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லையாங்கிறது ஆம் அல்லது இல்லை அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்து டிக் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், கோவில்பட்டி 628501, தூத்துக்குடி மாவட்டம் அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 0463220308. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவரில் வந்து வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இது எதுக்குன்னா நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எகைன் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து எப்போ அப்படிங்கிறது வந்து வீட்டுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக இதில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈப்பு ஓட்டுநர், அடுத்தது அலுவலக உதவியாளர், அடுத்தது இரவு காவலர் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கல்வி தகுதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஈப்பு ஓட்டுநர், அலுவலக உதவியாளருக்கு அல்லது 10th படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இரவு காவலர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே வந்து போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 34 வயது 37 வயதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 வந்து டிரைவருக்கும், அடுத்து 15,700 வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர், இரவு காவலருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு டிஏடி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20,000 ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். தென் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். தென் இது கூட கம்பல்சரி வந்து நீங்கள் போஸ்டல் கவர் வாங்கி அந்த கவர் கூட நீங்கள் 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு நீங்கள் அனுப்பணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.